அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய தியான அமர்வில் உப்பு நீரால் சுத்திகரிப்பு செய்துவிட்டு நபி சக்ராவில் கவனம் வைத்து தியானம் செய்யலாம். அனைவரும் கால்களை உப்பு நீரில் வைப்பதற்கு முன்பாக ஸ்ரீ மாதாஜி தாயே, எங்கள் அனைவரையும் கூட்டு தியானத்தில் இணைத்து முழுமையான சுத்திகரிப்பு செய்வதற்கு தங்கள் அருளை தாருங்கள் தாயே. தாயே, எங்களுக்கு ஆழ்ந்த தியான நிலையை தாருங்கள். இப்போது அனைவரும் குண்டலினியை உயர்த்தி பந்தன் எடுத்துக்கொள்வோம். இப்போது அனைவரின் இடது கை மடிமேல் விரித்து வைத்தபடி இருக்க வேண்டும். வலது கையின் உள்ளங்கை உப்பு நீரை பார்த்தவாறு, உப்பு நீருக்குள் கை வைக்க வேண்டாம், உள்ளங்கை உப்பு நீரை பார்த்தவாறு வைத்துவிட்டு ஸ்ரீ சமுத்திர தேவதா மந்த்ரா ஓம் त्वमेव साक्षात् श्री समुद्र देवता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. தாயே, இந்த உப்பு நீரில் சமுத்திர நீரின் அனைத்து குணங்களையும் தந்து எங்களுடைய சூஷ்ம சரீரத்தில் இருக்கும் அனைத்து எதிர்மறைகளையும் ஈர்க்க வல்லதாக மாற்றுங்கள் தாயே. நமக்கு நுண்ணதிர்வுகள் தெரிய ஆரம்பித்த பிறகு நாம் கூறும் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் தெய்வத்தினிடமிருந்து, நமக்கு இறைசக்தியினிடமிருந்து நுண்ணதிர்வுகள் மூலம் நம் கைகளில் வெளிப்படும் குளிர்ந்த நுண்ணதிர்வுகளாக. இப்போது அனைவரும் 2 பாதங்களையும் உப்பு நீரில் அமிழ்த்தி வைத்து கொள்ள வேண்டும். நம் கைகளை பூமி மாதாவை பார்த்தவாறு வைத்துவிட்டு கண்கள் திறந்தபடியே ஸ்ரீ மாதாஜியின் நெத்திப்பொட்டை பார்த்தபடி ஸ்ரீ பூமி மாதா மந்த்ரா ஓம் त्वमेव साक्षात् श्री பூமி மாதா साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. தாயே, எங்களுடைய நாடிகளிலும் சக்கரங்களிலும் இருக்கும் அனைத்து அசுத்தங்களையும் எதிர்மறைகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, தங்களின் மேலான குணங்களான பொறுமை, சகிப்புத்தன்மை, சமநிலை, பேரன்பை தாருங்கள். நம் கவனம் முழுவதும் 2 உள்ளங்கை மற்றும் விரல் நுனிகளில்.
श्रीगणेशादर्वशीर्षम् ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं दर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं कल्विदं ब्रह्मासि त्वं साक्षातात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं मामवक्तारम् अवशोतारम् अवदातारम् अवदातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चातात् अवपुरस्तात् अवोत्तरातात् अवदक्षिणातात् अवचोत्वातात् अवातरातात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रतीति त्वं भूमिरापो नलो नीलो नमः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मास्त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादिं पूर्वमुच्चाय वरनादिं तदनन्तरम् अनुस्वार परतरः अर्धेन तुलसितं तारेण ऋतम् एकत्वमनुस्वरूपम् अकार पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वार शान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्तानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृतगायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं प्रदञ्जवरदं हस्तैर्विप्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्बिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते अस्तु लम्बोदराय एकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः।
இப்போது அனைவரும் இடது கையை மடிமேல் வைத்து கொள்ள வேண்டும். வலது கை பூமி பார்த்தவாறு. மந்த்ரா. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாகாளி சாக்ஷாத் ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவ்யை நமோ நமஹ. நம் கவனம் முழுவதும் இடது உள்ளங்கை மற்றும் விரல் நுனிகளில். தாயே, எங்கள் இடது நாடியில் இருக்கும் அனைத்து அசுத்தங்களையும், எதிர்மறைகளையும், சோம்பல், பயம் அனைத்தையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்கு தூய இச்சா சக்தியை தாருங்கள். இப்போது அனைவரும் வலது கையை மடிமேல் வைத்துக்கொண்டு இடது கை ஆகாயம் பார்த்தவாறு. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா சரஸ்வதி சாக்ஷாத் ஸ்ரீ ஹனுமான் சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவ்யை நமோ நமஹ. தாயே, எங்கள் வலது நாடியில் இருக்கும் அனைத்து அசுத்தங்களையும், எதிர்மறைகளையும், அளவுக்கு அதிகமான வெப்பத்தையும் ஆகாய மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்கு வலது நாடியின் தூய கிரியாசக்தியை தாருங்கள். அனைவரது கவனமும் வலது உள்ளங்கை மற்றும் விரல் நுனிகளில்.
இப்போது 2 கைகளையும் மடிமேல் வைத்து கொள்ள வேண்டும். கவனம் சுழுமுனை நாடியில் அல்லது 2 உள்ளங்கைகள் மற்றும் விரல் நுனிகளில். ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலட்சுமி சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவ்யை நமோ நமஹ. தாயே, எங்கள் மத்திய நாடியில் இருக்கும் அனைத்து அசுத்தங்களையும் எதிர்மறைகளையும் நீக்கி உப்பு நீர் மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள் தாயே. தாயே, எங்களின் சுழுமுனை நாடியை விரிவடைய செய்யுங்கள். இப்போது அனைவரும் பாதங்களை கழுவிக்கொள்ளலாம். இந்த புகைப்படத்தில் இருப்பது போல ஒவ்வொரு பாதங்களாக மேலே தூக்கி பேசின்குள்ளேயே தண்ணி விழற மாதிரி கழுவி விட்டு கால்களை துணியால் துடைத்துவிட்டு தண்ணீரை கழிப்பறையில் கொட்டி ஃப்ளஷ் செய்துவிட வேண்டும். உப்பு நீரில் பாதம் அமிழ்த்தாதவர்கள் அதுவரை தியானத்தில் இருக்கலாம். இப்போது அனைவரும் தியானம் செய்வதற்கு தயாராகலாம். தரையிலோ அல்லது கால்வலி இருப்பவர்கள் நாற்காலியிலோ அமர்ந்து கொள்ளலாம். இப்போது 2 கைகளையும் மடிமேல் விரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஸ்ரீ மாதாஜியின் நெத்தி பொட்டை பார்த்தவாறு மெதுவாக கண்களை மூடிக்கொள்வோம். நம் கவனம் முழுவதும் சகஸ்திரார சக்ராவில், அதாவது நமது உச்சந்தலையில். மகா மந்த்ராஸ். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலட்சுமி
महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रारस्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। இப்போது அனைவரது கவனத்தையும் மெதுவாக சகஸ்ரார சக்ராவிலிருந்து நபி சக்ராவுக்கு கொண்டு வரலாம். நபி சக்ரா நம்முடைய நடு வயிற்று பகுதியில் உள்ளது, அதாவது நம் தொப்புள் இருக்கும் இடத்தில். நம் கவனம் முழுவதும் நபி சக்ராவில். இந்த சக்ராவினுடைய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா. மந்த்ரா ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவ்யை நமோ நமஹ. தாயே, எங்கள் நபி சக்ராவில் இருக்கும் அனைத்து அசுத்தங்களையும் எதிர்மறைகளையும் தீய குணங்களையும் நீக்கி ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா எழுந்தருளச் செய்யுங்கள். தாயே, ஸ்ரீ நாராயணரின் குணங்களான முழுமையான திருப்தி, தர்மம் மற்றும் குடும்ப வாழ்வில் அமைதியை தாருங்கள் தாயே. நமது கவனத்தை நபி சக்ராவில் வைத்துக்கொண்டே நபி சக்ராவின் ராகத்தில் இசையை கேட்போம்.
இப்போது அனைவரும் கவனத்தை மெதுவாக சகஸ்திரார சக்கரத்திற்கு கொண்டு செல்வோம். சகஸ்திரார சக்கரத்தில் கவனம் வைத்து சில வினாடிகள் தியானத்தில் இருக்கலாம். இப்போது கவனத்தை சகஸ்திரார சக்கராவில் வைத்துக்கொண்டு ஸ்ரீ மாதாஜியின் சொற்பொழிவை கேட்கலாம். Now the left side is the center of the family life, the Griha Lakshmi, the goddess of the family, the household. See, a person who runs after money too much forgets his family. He has no time for his family. A husband and wife may meet somewhere on the airport or may just wave at each other sometimes, crossing each other, or the children suffer the most. And in that case, the women also then take up with the men. They compete. What's wrong? They start copying men. And in doing so, when they compete with each other, then what happens? That this family life gets disturbed. The woman of the household is dissatisfied. Her ego is not satisfied. In olden times, the man used to go in the jungle and get all the wood cut, bring it home, and give it to the wife, and wife used to cook. There was no problem because there was barter system. He could see her working in the household. Now the husband earns the money and the woman spends. I mean, that also requires some work, isn't it, to spend the money. But to man, it looks like that I'm the earning member and she's the spender. So she says, all right, I will also earn. But in this, too much of competition like this between the two,
what happens? The family suffers, the children suffer. And such a person will have problem with the wife will have problem with the husband, and you can always feel that center on this finger. If that finger is catching, that means there's something wrong with your family relationship, that you have to adjust yourself, and he has to adjust. It's an important thing, because you are like the flowers which have to produce a fruit. That's what nature wants. Nature wants that you are there to produce the fruit, that is your children. That's why you are men and women. That's the basics. Now this Graha Lakshmi's center is on the left hand side, and the another is Raja Lakshmi center is on the right hand side. Now this center gives us the power to rule over people, and we become very, in extremes, you see, we can become very arrogant, and we can become very, very sort of authoritative, and we might sort of end up with a funeral with 10,000 people behind us, all bought from market and put there behind you without any feelings. That's all, finished. With such a man finished, they say, oh, thank God he died. He was a horrible terror for us. So, that kind of a life can come with Raja Lakshmi. But in the center is the Lakshmi. Lakshmi is the goddess, is the power within us by which we balance, lead a very balanced life, by which we are satisfied. Now they have made a beautiful picture of this Lakshmi. Also one should understand this power is a lady, is a mother, and she stands on a lotus. Now these are all symbols which suggest that these symbols are carved out with such deep significance. She stands on a lotus. Means imagine who can stand on a lotus. And she's a very healthy woman, and she stands on a lotus. It means that she is never putting pressure on anyone. A rich man comes in, he must honk his car loudly, because he's rich, so he thinks he must honk it higher. And a rich man must go in a big limousine or some sort of a thing to show off that he's very rich. If he comes to any program or they must sit in front, he should have the front seat, and he makes him known everywhere. Everybody must feel the weight of the rich man. He can run away with 10 wives of somebody, and he can have a big boat for himself, and he can get any number of women there, and he can spoil any families he likes because he's rich. This kind of thing comes in people, but Lakshmi, the one who stands on the lotus, is the beauty and the glory of the riches that God has given that person. Then, it has got 2 red, pink flowers in the hand that are lotus flowers again. Now the lotus is regarded as a very holy flower in India, because it is so receptive to everything that is crude and funny. First of all, it is born in the mud. Just think of it. In the mud, in the filth, where the horrible smell is coming out, the lotus is born. And the one lotus gives the fragrance, the beautiful fragrance to the whole atmosphere, and kills all that filth and everything, and covers the whole pond with its big, big leaves, so that it looks a beautiful pond. That's what is the lotus for. But this lotus is a pink lotus, means pink, is the sign of love. Pink is the sign of love. So such a person has to have tremendous love and that softness of the lotus. Now the inside of the lotus is very soft and nice. And I don't know what you call that, the black bee, a very big one, which has got horrible, no, the black bee is like that, which has got angular legs and things like that. Horrible, you cannot touch it. That one can find its place in the lotus. When it goes to the lotus opens its petals and takes it inside and makes it sleep on the corona that it has, very soft one on the bed, and covers it nicely and gives it a nice, swinging feeling that it feels it is in the lap of the mother, and it sleeps off.
Even such an animal, it gives a place to live. Now the man who is a Lakshmipati, the one who is blessed with Lakshmi, has to have a temperament like that. Anybody who comes to his house, anyone, should be very readily accepted. I have seen people like that. I have seen in my lifetime. Should be accepted, and they should be very gratified to have such people in the house, and should feel that, oh God, what a blessing it is that we have a guest in the house. But in modern times, we find out devices and methods how to avoid guests. Guests are equal to pests. I was in London. We were living on Surrey Hills, and we had bungalows, separate bungalows, quite good bungalows, I should say. There were 7 bungalows. And poor husbands were taken to task for mowing the lawns and everything, and the wife used to tell them, now come along, do it properly. And the polishing of the brass, whatever was there, and everything was done very well. But I didn't see even a rat enter those houses. Even a rat. I mean, leave alone human beings. Nothing entered those houses, only these 2 persons used to come out and go in. And I don't know, they might be having some yearly, some sort of a get-together maybe, but nobody would. While my house was naturally, I am like this, so it was open all the time. People would come in and go out and this and that, and I was just enjoying their company. And one day they asked me, what's the matter in your house? All the time people are coming and going, and we used to wonder, what is it going on inside? I said, nothing, just they come, have tea and go. That's all, just some talk together, some rapport of love. But what is this, all the doors are closed? That way I must say, Sydney people are very open-hearted. And they like to be together. There is a togetherness in them. But with all this, if you cannot have togetherness to enjoy your wealth with others, then what's the use of all the wealth? If you have wealth, you'll go for horse racing. That's also your own enjoyment. If you have wealth, you will do something else which is so individualistic. You cannot enjoy your wealth unless and until you share it. As I told you the other day, that I am a capitalist in the sense I have all the powers within myself. But I cannot live without sharing it, so I am the greatest communist because I just cannot enjoy it. That's why I had to come all the way to Australia. And today my husband was so insistent that I should come back soon. I said, no, I have to meet all the Australians, stay, and then I'll come. So unless and until you share this love after realization, you do not enjoy. All isms drop out because you become combination of both extremes. And you just start enjoying yourself. இப்போது அனைவரும் 2 கைகளையும் சேர்த்து ஸ்ரீமாதாஜியை வணங்கிவிட்டு குண்டலினியை உயர்த்தி பந்தன் எடுத்துக்கொள்ளலாம். இப்போது நான் மைக்ரோஃபோன் எனேபிள் பண்ணிட்டேன். யாராவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. வணக்கம்மா, நான் கோமலா பேசுறேம்மா. சொல்லுங்கம்மா. மாதாஜியோட போட்டோவும் புக்கும் வந்திருக்குமா, ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷங்கம்மா. அந்த போட்டோ வந்துட்டு ஃப்ரேம் போடலாமா? சின்னதா இருக்கு. போடலாம். நீங்கள் போடுறதா இருந்தால் பிளாஸ்டிக்கில் போடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் கிளாஸ் ஃப்ரேம் போடுறது பெஸ்ட்டு. ஏன்னா உடன் வந்துட்டு வரதில்லை இப்போல்லாம். ஆனால் வுட்டில் போடலாம். ஏன் பிளாஸ்டிக் போடக்கூடாதுன்னா எதிர்மறையை அட்ராக்ட் பண்ணும். அதனால் கலரும் கருப்பு கலர் போடாதீங்க. வேற எந்த கலர் வேணாலும் போடலாம். சரிம்மா. ஓகேங்கம்மா. பெரும்பால ஹுட் வந்து அந்த பிளேவுட் ஹுட்ல போட்டுக்கலாம். போடலாம்மா. ஓகே ஓகே. கிளாஸ் கண்ணாடி மேலே போடலாமா? கிளாஸும் போடலாம். ஃபுல் கிளாஸ் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம்.
சரி. நீங்க வந்து ஃபோட்டோ வந்து ஒரு ஷெல்ஃப்ல தனியா நீங்க பூஜை அலமாரில வைக்காதீங்க. தனியா வைங்க. இல்ல தியானம் தனியா பண்ற ரூம்ல இடத்துல. தான் ஷோகேஸ் ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல வச்சிருக்கேன். அ ஓகே. டேபிள் வுட்டுங்களா? ஆமா வுட்டு தான். ஓகேம்மா. நம்மள விட கொஞ்சம் உயரத்துல இருக்கணும். ஒரு துணி போட்டு ஆமா. அதுக்கு மேல வைங்க. சரி ஓகேம்மா. ஓகேம்மா. நன்றி. அவங்களுக்குன்னு தனியா ஒரு விளக்கு ஏத்தி ஊதுபத்தி ஏத்தி வச்சு தான் தியானம் பண்றேன். ஓகேம்மா. ரொம்ப நல்லது. சந்தோஷமா. ரொம்ப நன்றிம்மா. நன்றி. நன்றிங்கம்மா. ஓகேம்மா. எனக்கு சொல்லி 2, 3 நாள்லயே குடுத்துட்டீங்க. வர வச்சுட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, சந்தோஷம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றிங்கம்மா. அதேபோல ஒரு சிலர் வந்து திரும்பவும் அட்ரஸ் அனுப்பிச்சிருக்கீங்க இல்லையா? அது 10 நாளுக்குள்ள மேக்ஸிமம் வந்துரும். பேட்ச்சா யார் 2 பேட்ச்ல சஹஜ் யோகா ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. அதனால கண்டிப்பா 10 நாளுக்குள்ள வந்துரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நன்றிங்கம்மா. ஓகேம்மா. நன்றி. பாய்மா. பாய்ங்கம்மா. ஸ்ரீஜானனி அக்கா, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே. நம்ம தியானம் பண்ணும்போது இப்போ உப்பு நீரில் சமநிலைப்படுத்துறது எல்லாருக்குமே தெரியும். எல்லோரும் வீட்ல பண்றீங்கன்னு நான் நம்புறேன். பண்ணும்போது உங்களுக்கு கைகள்ல நம்மளுடைய சக்ராவின் வெளிப்பாடு கைகள்ல, கால்கள்ல, தலையில சீட்ஸ் ஆஃப் சக்ரான்னு சொல்லுவாங்க. சக்ராவுடைய பீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பாயிண்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் நான் குரூப்ல அனுப்பிச்சிருக்கேன். நீங்க தியானம் பண்ணும்போது உங்களுக்கே எந்த விரல்ல ஏதாவது ஒரு விரல்லையோ இல்ல கால்லயோ ஒரு குத்துற மாதிரி இல்ல லைட்டா ஒரு சின்ன பெயின் இல்லைன்னா ஒரு எரிச்சல் இல்ல கூல் ஆகுது அப்படிங்கிறத வச்சு கூல் ஆச்சுன்னா அந்த சக்கரம் வந்து நல்லா நல்ல ஓப்பன் ஆயிருக்குன்னு அர்த்தம், ஆக்டிவேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இல்லை இந்த மாதிரி குத்துற மாதிரியோ இல்லை ஒரு சின்ன பெயினோ இல்லை எரிச்சல் தன்மை அப்படி இருந்ததுன்னா இல்லை சூடா அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த சக்கரத்தில் கவனம் வச்சு தியானம் பண்ணணும்னு அர்த்தம். அனைவருக்கும் அது தெரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட நீங்கள் கேளுங்க. வேறு யாருக்காவது ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணுமா? ஓகே. யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லைன்னா இன்றைய தியான அமர்வை முடித்து கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி. நாளை இரவு வகுப்பு 9 அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி.